ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஐஎன்எம் கேள்விகளோட தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குரூப் 4 கால்ஃபர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. மறக்காம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? நம்ம சேனல்லையே நம்ம எல்லா லெசனுக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கிளாஸஸ் நடத்தி டீச் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காம அதை பாருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்க்கும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே படிக்கிறவங்களுக்கும் சரி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அந்த ஐடியா கிடைக்கும். நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென். ஓகேங்களா? கேசவ் சந்திர சென். இவர் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக தான் 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. இனி நெக்ஸ்ட் டைம் இதில் எப்படி கேட்கலாம்னா, பூர்வீக திருமண சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா நம்ம 1872 கொடுக்கணும். ஓகேங்களா? இதை உள்நாட்டு திருமண சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உள்நாட்டு திருமண சட்டம்னாலும் 1872 தான், பூர்வீக திருமண சட்டம்னா 1872 தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இவர் ஆத்மீய சபா அப்படிங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதோடைய வருஷம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம ஆத்மீய சபானோடனே புதுசாக பார்க்கக்கூடாது. ஆத்மீய சபாவையும் யார் ராஜாராம் மோகன் ராய் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. அதுதான் நாளடைவில் பிரம்ம சமாஜம் மாறி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பார்த்தோம்னா 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருப்பார். ஓகேங்களா? இவரை நம்ம வங்காள இலக்கியத்தின் உரைநடை முன்னோடின்னு சொல்லுவோம். வங்க உரைநடையோட முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார்? இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஜான் பென்னிக்விக். இவர் தான் தலைமை பொறியாளர். இது நம்ம 9th புக்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலத்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம். ஓகேங்களா? இதோடைய முதல் தலைவர் யாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியம் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோர் அடங்குவர். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரிதாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டும் சரி, செகண்டும் சரி. தேர்ட் பாருங்க. இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தப்பு. இது வந்து பொருளாதார இயக்கம் வராது, தேசிய இயக்கத்தில் தான். ஓகேங்களா? ஸோ 1 மற்றும் 2 தான் சரி. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பாருங்க? சி. சாரி, டி தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டாஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரிரை கொள்கை. அவர் ஓரிரை கொள்கையை தான் வலியுறுத்தியிருப்பார். ஓகேங்களா? உருவமற்ற வழிபாடு ஓரிரை கொள்கை, அதை தான் அவர் வந்து வலியுறுத்தியிருப்பார். நெக்ஸ்ட் சதியை ஒழிப்பதில் அவரோட பங்கு ரொம்ப இன்றியமையாதான் இருக்கும். எப்போ சதியை ஒழிச்சிருப்பாங்கன்னா 1829 சதியை ஒழிச்சிருப்பாரு. இவர் 2ஆம் அக்பருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் 2ஆம் அக்பருக்காண்டி தான் இவர் ஃபாரின் போய் அவருக்கு தர வேண்டிய ஓய்வூதியத்துக்காண்டி போயிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவரை பற்றின முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சதி ஒழிக்கும் போது இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஏன்னா அவர் தான் அந்த டைம்ல ஆளுநராக இருந்திருப்பார். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜெனரலா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஓகேங்களா? இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். ஃபைனலாக பிரிவினையை காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2 1947 வகுத்தார். இது ஜூன் 2 கிடையாதுங்க, ஜூன் 3 1947. ஆனால் இதில் ஜூன் 2 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இது ஓகே, சம்டைம்ஸ் இது தப்பு தான் வரும். ஓகேங்களா? 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரிதாங்க. ஸோ ஆப்ஷன் 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1 3 இல்லை. ஸோ 1 2 3 தான் இருக்குது. நம்ம அதான் கரெக்ட் பண்ணி ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்? இதற்கு சரியான எத்தனை பேர்னா 98 பேர். ஓகேங்களா? ஓகே, உங்க மறக்காம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கப்பம் கட்டிய முதல் பெண்மணி யார்? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கப்பம் கட்டிய பெண்மணி யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஹஷித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? இதற்கு சரியான ஆன்சர் என்ன? சுபாஷ் சந்திரபோஸ். இவர் தான் ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா? அந்தமானை நிக்கோபார் தீவுகளை. நெக்ஸ்ட் பாருங்க. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டாஸ் என அழைக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள்.
என்னதுலான்னு பாருங்க. ஓகே. சுதேசி வஸ்து பிரச்சாரிணி சபா இதற்கு லோகமானியம் பால கங்காதர திலக் கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது சரிதான். சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி இதுவும் கரெக்ட் தான். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் இதுவும் சரிதான். சுதேசி பன்கப் சமிதி இது ஜி சுப்பிரமணியன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து தப்புங்க. ஜி சுப்பிரமணியன் கிடையாது. இது வந்து அஸ்வினி குமார் தத்தானோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? இது யாருன்னா அஸ்வினி குமார் தத்தா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. அண்ணாதுரை தான் மாலைமணி அப்படிங்கிற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க. பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாததை கூறுக. இதற்கு பார்க்கலாமா? ஓகே. எஸ்ஐபிஏ தென்னிந்திய மக்கள் சங்கம் இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். எஸ்ஐஎல்ஃப் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு அதாவது சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் கொடுத்துருக்காங்க. இது லீகல் வர லிபரல் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஎம்எஸ் இது சரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். ஆந்திர மகாசபா. நெக்ஸ்ட் எம்பிஏ மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்புங்க. ஸோ 2 மற்றும் 4 தவிர ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வைத்தியநாத ஐயர். வைத்தியநாத ஐயர்னாலே நமக்கு என்னது? கோவில் நுழைவு போராட்டம். நெக்ஸ்ட் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் எப்போ இயற்றுனாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து 10th புக்ல இருக்குது. ஓகே. ருக்மணி லட்சுமிபதி எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகருக்கு வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரகாசம் வந்து ஆந்திர கேசரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரகாசத்தை என்ன சொல்லணும்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ஆந்திராவில் நடத்துவார். நெக்ஸ்ட் வரதராஜன் நாயுடு என்ன சொன்னாலும் மதுரை காவி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் அதுல ஒரு முக்கிய பங்கு வச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழுங்குமுறை சட்டத்தின் விளைவு யாது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட விளைவு என்னவா இருக்கும்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். இதான் இதோடைய விளைவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் நோபல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்றை எழுதுக. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாரா இருப்பார். ஓகேங்களா? இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாரா இருப்பார். இதான் கரெக்ட். வேலுத்தம்பி வந்து தெற்கு திருவிதாங்கூர் தாசில்தார். நெக்ஸ்ட் பாருங்க. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. 1931 நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் சரோஜினி நாயுடு பெண்கள் சார்பாக கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் பெண்கள் அமைப்புகளோட பிரதிநிதியா இருந்திருப்பாங்க. 1930 என்ன நடக்கும்னா முதல் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932 நடக்கும். கண்டினியூஸா நடக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த டைம்ல இடையில ஒரு 2 இன்சிடென்ட் நடக்கும். 1931 மார்ச் 5ல வந்து காந்தி இருவின் ஒப்பந்தம் நடக்கும். இதுவே 1931 செப்டம்பர் 7 அந்த டைம்ல என்ன நடக்கும்னா செப்டம்பர் மந்த் 2ஆம் வட்டமேசை மாநாடு நடக்கும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி நமக்கு 1931 ரெண்டும் சேம் இயர்னு தெரியும். காந்தி இருவின் ஒப்பந்தம் 2ஆம் வட்டமேசை மாநாடு. இதுல நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கறது சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு கதை மறிக்கல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். காந்தி இருவின் ஒப்பந்தம் நடக்கு அதுக்கப்புறம் தான் அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் காந்தி வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம டேட்டா மெமரி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அவர் தான் ஆண்களுக்கு எப்படி கல்வி முக்கியமோ அதே மாதிரிக்குள்ள பெண்களுக்கும் கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சப்போஸ் நம்ம அந்த இடத்துல பெரியார் இருந்தால் கண்டிப்பா பெரியார் தான் போடும். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நுணுக்கமா உள்ளதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பின் வருவனவற்றை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? இதான் நம்ம காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போ நமக்கு தெரியும் எப்போனா 1951. இந்து விதவை மறுமனை சட்டம் எப்போ 1856. வரதட்சணை தடை சட்டம் 1961. ஓகேங்களா? அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999 வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஆர்டர் படுத்தினோம்னா எது ஃபர்ஸ்ட் வந்து 2 1 3 4. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னா மாத இதழ் கேட்டிருக்காங்க. அவர் பணியாற்றிய மாத இதழ். இதற்கு சரியான விடை என்ன சக்கரவர்த்தினி. ஓகேங்களா? சக்கரவர்த்தினில தான் மாத இதழில் தான் அவர் ஆசிரியர் பணியாற்றுவார். ஓகேங்களா? தி இந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1878 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். யங் இந்தியா வந்து யாருடைய பத்திரிகைனா நம்ம மகாத்மா காந்தியோட பத்திரிகை. ஓகேங்களா? மகாத்மா காந்தியோட பத்திரிகை. சுதேசமித்திரன் இதுவும் ஜி சுப்பிரமணியம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1899 அது வந்து 4 இதெல்லாம் மாறி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம 10th புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. நீல் தர்பன் நாடகம்
மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? இதற்கு சரியான விடை என்ன? தீனபந்து மித்ரா. ஓகேங்களா. நீல்தப்பன் நாடகம்னாலே ஆன்சர் யாரு? தீனபந்து மித்ரா. ஓகேங்களா. தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம யார் சொல்லணும்னா தாதாபாய் நவ்ரோஜி சொல்லுவோம். பிர்சா முண்டா இவர் வந்து முண்டா கிளர்ச்சியை நடத்திருப்பாரு. 1900 இவர் எடுத்த முண்டா கிளர்ச்சியோட எழுவா 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வரும். ஓகே, இதோடைய தலைவர் யாருன்னா முண்டா கிளர்ச்சியோட தலைவராக தான் பிர்சா முண்டா இருப்பார். ஓகேங்களா. பிர்சா முண்டா இருப்பார். இன்னை வரைக்கும் அவர் வந்து நிறைய நாடோடி பாடல்கள்லாம் வட்டார நாட்டுப்புற பாடல்லாம் என்னென்னா பாராட்டப்படுறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர். இதற்கு சரியான என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். கடலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா. இவங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார்? இதற்கு சரியான விடை என்ன? எம்ஜி ராணடே. எம்ஜி ராணடே வந்து ஒரு 3 அமைப்புகள் முக்கியமாக ஏற்படுத்தியிருப்பார். அது எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1861 விதவை மறுமண சங்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. 1870 பூனா சர்வஜனிக் சபாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1884 தக்கான கல்விக் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பிரார்த்தனா சமாஜத்தோட ஒரு 2 முக்கிய உறுப்பினர்கள்ல இவரும் ஒரு முக்கிய உறுப்பினராக இருப்பார். பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆத்மராம் பாண்டரன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்ஜி பண்டகரும் எம்ஜி ராணடேவும் இதுல ஒரு செயலூக்கமிக்க உறுப்பினர். ஓகேங்களா. தயானந்த சரஸ்வதி 1875 எதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆரிய சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எம்ஜி ராணடே. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. ஓகே, அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா சையது அகமது கான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதுவே அகமதியா இயக்கம் எப்போனா மிர்சா குலாம் அகமது. அலிகார் இயக்கம் 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அகமதியா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண யாருன்னா மிர்சா குலாம் அகமது. மறக்காம இது எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா முகமது காசிம் நனோதவி. நெக்ஸ்ட் நட்வத் அல் உலாமா அப்படிங்கிற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ற யாருன்னா சிப்லி நுமானி. ஓகேங்களா. நட்வத் அல் உலாமா இதை ஸ்டார்ட் பண்ண யாருன்னா சிப்லி நுமானி. மறக்காம இந்த இயக்கம்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெண் கல்வி, விதவை மறுமணம், நெக்ஸ்ட் குழந்தை திருமணம். இதுல நம்ம பார்த்தோம்னா விதவை திருமணம் தான் அவருடைய மெயின் கான்செப்டா வரும். விதவை திருமணம், பெண் கல்வி. ஆனா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க ஆன்சர்ல எதை கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் கல்வி வரும், விதவை திருமணம் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? இதற்கு ஆன்சர் என்ன? சுற்றுவேலி கொள்கை. வாரன் ஹேஸ்டிங் கடைபிடிச்சது என்ன? சுற்றுவேலி கொள்கை. டல்ஹௌசி பிரபு கடைபிடிச்சதான் வாரிசிலப்பு கொள்கை. வாரிசிலப்பு கொள்கைனாலே டல்ஹௌசி. ஓகேங்களா. துணைப்படை திட்டம்னா வெல்லசி. ஓகேங்களா. துணைப்படை திட்டம் வெல்லசி. பிரித்தாளும் கொள்கைக்கு யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். ஓகேங்களா. 1906 என்ன நடக்கும்னா 1906 காங்கிரஸ் மாநாடு எங்க நடக்கும்னா கல்கத்தால வச்சு நடக்கும். அப்போது ஒரு 4 இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னதுலாம்னா 4 முக்கிய குறிக்கோளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒன்று சுதேசி, நெக்ஸ்ட் புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் சுயராஜ்யம், சுதேசி, சுயராஜ்யம், புறக்கணிப்பு. ஓகேங்களா. தேசிய கல்வி. இந்த 4 கொள்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1907 சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் என்ன நடக்கும்னா 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். யாருலான்னா ஃபெரோஷா மேத்தா, நெக்ஸ்ட் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும். மிதவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சார்பாக ஒருத்தவங்க நிற்க வச்சிருப்பாங்க. தீவிர தேசியவாதிகளும் லாலா லஜபதி ராய் எங்கள் சார்பாக அவர் தான் இந்த வாட்டி இருக்கணும் அப்படின்னோடனே சண்டை வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதில் யார் அதை தான் கேட்டிருக்காங்க, லாலா லஜபதி ராய் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. பாரதியார் மறைந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1921. 1882 பிறந்திருப்பாங்க. 1921 இறந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக பாரதிதாசனுடைய பிறந்த நாளை தமிழக அரசு ஒரு வாரமாக கொண்டாட இது பண்ணுச்சு. ஓகேங்களா. அந்த வாரம் பேர் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு. இதுதான் ஜவஹர்லால் நேரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே காமன்வெல்த் பத்திரிகை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம அன்னி-பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அன்னி-பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகை. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1914 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 1914 ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யங் இந்தியா. இது வந்து காந்தி நடத்தின பத்திரிகைன்னு தெரியும். கத்தார். இது வந்து கதர் கட்சி ஸ்டார்ட் பண்ண கத்தார் பத்திரிகை வந்து கத்தார் கட்சி. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பாருங்க, ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எது? இதற்கு சரியான விடை என்னன்னா குலக்கல்வி திட்டம். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்னன்னா குலக்கல்வி திட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மது விலக்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த யாருன்னா ராஜாஜி தான். எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா சேலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த மது மூலமா வர வருமானத்தை ஈக்குவல் பண்ணதுக்காண்டி ஃபர்ஸ்ட் விற்பனை விரிவு வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, இலவச கல்வி திட்டம்னா யார் வருவா? நம்ம காமராஜர் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வங்கப்பிரிவினை எப்போ நடக்கும்னா 1905 நடக்கும். நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ நடக்கும்னா 1920 நடக்கும். நெக்ஸ்ட் கிலாபத் இயக்கம் எப்போ நடக்கும்னா 1918 அந்த முதல் உலகப்போர் எண்டிங்ல நடக்கும். சூரத் பிளவு எப்போ நடக்கும்னா 1907 நடக்கும். ஸோ இதை நம்ம ஆர்டரா வரிசைப்படுத்தணும்னா 1 4 நெக்ஸ்ட் 3 2. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டெல்லி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. காரணம், ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. இது கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றை கால வரன்முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8 கொண்டு வந்திருப்பாங்க. சிம்லா மாநாடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1945 ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும் நடக்கும். பூனா ஒப்பந்தம் எப்போனா 1932 செப்டம்பர் 24 தெரியும். ஓகேங்களா? செப்டம்பர். இந்த குரூப் 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க டேட்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 24 நடக்கும். அமைச்சரவை குழு எப்போனா 1946. இதை அப்படியே ஆர்டரா லைன் பண்ணோம்னா எது ஃபர்ஸ்ட் 3 வருமா? நெக்ஸ்ட் 1. தேர்ட் எது வரும்? தேர்டு சிம்லா மாநாடு. ஸோ இது அமைச்சரவை குழு 4th. ஸோ ஆர்டர் பண்ணோம்னா 3 1 2 4. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். இதை யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கருதினார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்புங்க. நெக்ஸ்ட், வீர் சவார்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இது சரிங்க. அவர் தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிப்பாரு. நெக்ஸ்ட், ஆர்சி மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என குறிப்பிட்டார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் தப்புங்க. KM பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார். இதுவும் தப்பு. இதுல தப்பானது எல்லாத்துக்கும் ஆன்சர் சரியான ஆன்சர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. நெக்ஸ்ட் பாருங்க, நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கான் உடன் கையெழுத்திட்ட தேதி இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 1950. இது நம்ம புக்கில் இருக்குது. 12th INMல இருக்குது. எப்போனா ஏப்ரல் 8 1950. நெக்ஸ்ட் பாருங்க, 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. ஓகேங்களா? இதுவே ரெண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு ஒருவர். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 1906. அக்டோபர் 16 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கப்பல் தான் இருக்குன்னா காலியா, SS காலியா மற்றும் SS லாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கப்பலையும் யார் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதியார் வந்து வீரத்தாய் பெற்ற இரு புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு சொல்ற யாருன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டேஸ் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இதெல்லாம் நம்ம புக்ல இல்லை, ஸோ நோட்ல தனியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சுபாஷ் சந்திர போஸ் தான் CR தாஸுடைய தீவிர கூட்டாளி மற்றும் கல்லூரியோட முதல்வராக இருக்கிற தேசிய கல்லூரியோட முதல்வர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேஸ் ஆண்டு நடைபெற்றது. இதற்கு சரியான விடை எப்போனா 1936 தாங்க நடந்துச்சு. அகில இந்திய ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் லெஃப்ட் விங் எப்போனா 1936. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருபவர்களில் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா KN நடராஜன். இதுதான் சரியான விடை. KN நடராஜன் தான் சரி. நெக்ஸ்ட், இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் பேக்கர், எட்வின் லூட்டியன்ஸ்னு இருக்கும் நம்ம புக்கில். எட்வின் கேட்டியன்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? சரி, லூட்டியன்ஸோ ஏடியன்ஸோ கொடுத்துருக்கத மார்க் பண்ணிக்க வேண்டியதான். பேக்கர் நமக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எட்வின் லூட்டியன்ஸ் தான் கேட்டியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார்? இதற்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு. அவர் தான் சிம்லா மாநாட்டை கூட்டியிருப்பார். ஓகேங்களா? வேவல் பிரபுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா
லின்லித்கோ பிரபு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பிரபு தான், மவுண்ட் பேட்டன் பிரபு வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மங்களூர் உடன்படிக்கை. மங்களூர் உடன்படிக்கை எப்போ நடந்திருக்கும்னா 1784 நடந்திருக்கும். ஓகேங்களா, 1784 நடந்திருக்கும். பாரிஸ் உடன்படிக்கை எப்போ நடந்திருக்கும்னா 1783 நடந்திருக்கும். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எப்போ நடந்திருக்குன்னா 1794 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் அலகாபாத் உடன்படிக்கை எப்போ நடந்திருக்கும்னா 1765 நடந்திருக்கும். இந்த அலகாபாத் உடன்படிக்கை வந்து ஒரு முக்கியமானது என்ன, பக்சார் போர், பிளாசி போர், பக்சார் போர். இந்த பிளாசி போர் 1757 நடக்கும். பக்சார் போர் வந்து 1764 நடக்கும். இது ரெண்டுத்துலயுமே யார் தான் ஜெயிப்பாங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க. இந்த போர்ல ஜெயிக்கிற மூலமா தான் அவங்க இந்தியாவில் வரி வசூல் செய்யற உரிமை பெறுவாங்க, திவானி ரைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அலகாபாத் உடன்படிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது வந்து பக்சார் போர் முடிவில் கொண்டு வரது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் ரூல் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மறக்காம இந்த மூணு உடன்படிக்கைகளும் எந்த போர்னு சொல்லுங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டுன்னு வரும். மறக்காம இந்த போர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்திய பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெல்லியில எப்போ நடந்திருக்குன்னா 1932 நடந்திருக்குது. ஓகேங்களா, டெல்லி மாநாடு எப்போன்னா 1932. லாகூர் மாநாடு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893. 1893 லாகூர் மாநாடு. அலகாபாத் மாநாடு எப்போன்னா 1888. இந்த அலகாபாத் மாநாடு தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் தலைவராக இருந்திருப்பாரு. இது முக்கியம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிலேயர் தலைவராக இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எதுனா என்னது 1888 ஜார்ஜ் பூலேங்கிறவர் இருந்திருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்னை மாநாடு எப்போனா 1887 மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். பத்ருதீன் தியாப்ஜி தலைவராக இருந்திருப்பாரு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, டெல்லிக்கு 1932 டெல்லி மாநாடு நடந்துச்சு. அப்போது தலைவர் யாரு? லாகூர்ல 1893 நடந்துச்சு. அப்போது தலைவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி மொழியில வெளியிடுவார். ஓகேங்களா, மராத்தி மொழியில வெளியிடுவார். இப்போ இன்னொரு இது, திலகர் வந்து கேசரி மராட்டா அப்படின்னு 2 பத்திரிகை நடத்துவார். கேசரி மராட்டா. நம்ம என்ன நினைப்போம், மராட்டா ஒரு பத்திரிகை வந்து மராட்டி மொழியிலும் இன்னொன்று வந்து ஆங்கில மொழியிலும் இருக்கும். நம்ம நினைப்போம் மராட்டா தான் அவர் மராட்டி மொழியில எழுதிப்பார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படியே உள்டாவா இருக்கும். மராட்டாங்கிறது இங்கிலீஷு, கேசரிங்கிறது என்னன்னா மராத்தி. ஓகேங்களா, அப்படியே உள்டாவா இருக்கும். சாரி, மாற்றி குடிச்சிட்டேன். சொன்னது கரெக்ட் தான், நான் போட்டது மாற்றி போட்டேன். ஓகேங்களா, மராத்திய பத்திரிகை, மராட்டா அப்படிங்கிற பத்திரிகை வந்து இங்கிலீஷில் இருக்கும். கேசரி அப்படிங்கிற பத்திரிகை வந்து எதில் இருக்கும்னா மராத்தியில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையது? இதுக்கு சரியான விட என்ன, பாரதியார் தான் சந்திரிகையின் கதை அப்படிங்கிற இதை எழுதுவார். ஓகேங்களா, தராசு, சந்திரிகையின் கதை அப்படிங்கிற உரைநடை நூல்களை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட், ராஜாஜி எழுதின நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மகாபாரதத்தை வச்சும் பகவத்கீதை, அதை மெயினாக வியாசர் விருந்து அப்படின்னு எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட், ராமாயணத்தை வச்சும் அவர் ஒரு முக்கியமான நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, ராமாயணத்தை ஒரு கான்செப்டா வச்சு ஒரு முக்கிய நூல் எழுதியிருப்பாரு. அது கொஸ்டின்ல கேட்குற, அது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தாகூரின் மனைவி யார்? தாகூருடைய மனைவி, இதெல்லாம் கேட்போம் நம்ம கனவாடா கண்டோம் அப்படின்னு நினைக்கிங்க. மிர்னாலினி தேவி, இதுதான் தாகூருடைய மனைவி. ஓகேங்களா, மிர்னாலினி தேவி இவங்க தான் தாகூருடைய மனைவி. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தாகூரோட மனைவி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மோகன் சிங். அவர் தான் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவார். நம்ம அவசரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் போட்டக்கூடாது. இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய யாருன்னா கேப்டன் மோகன் சிங். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். என்னன்னா சுதேசி தினமா கொண்டாட திட்டமிடுவாங்க. ஓகேங்களா, தொழிலாளர் தினத்தை ஃபர்ஸ்ட் கொண்டாடினது யாரு? சிங்காரவேலர் தான் ஃபர்ஸ்ட் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவாரு. மே தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர் பத்திரிகை சிங்காரவேலர் தான் இது பண்ணுவார். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு மே 1ஆம் தேதி அவரை பற்றி படிக்கல, பெரும்பாலும் நமக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட், சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். நெக்ஸ்ட், தமிழில் வெளிவந்த தேசிய பார்வை இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இதுவும் சரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான். இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் 91 வெளியாச்சு, 99 அது 4 இதழாக மாற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா தப்புங்க. அது இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாந்திலையும் நடத்தணும், ஆனால் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பு. ஆனால் ஆப்ஷன் ஏ கரெக்ட்.
நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரிதான். காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுக்கள் எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். ஆல்ரெடி திப்பு சுல்தான் பையன்கள் வந்து வேலூர் கோட்டையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த வேலூர் புரட்சியோட விளைவாக எங்கே அனுப்புவாங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரிக்குள்ள 1857 பெருங்கழகத்தில் என்ன செய்வாங்கன்னா ரங்கூனுக்கு அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷாவை அனுப்புவாங்க. ஸோ கம்பேர் பண்ணி படிக்கிறது நல்லதுங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் வேலூர் புரட்சியும் 1857 புரட்சி சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து புதிய தலைப்பாகையும் வரும், கர்னல் அக்னியும் தலைப்பாகைக்காண்டி வரும். அங்கே வந்து என்ன இதுக்கு வரும்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளுக்கு வரும் உடனடி காரணம். ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து புரட்சி முடிஞ்சது எங்கே அனுப்புவாங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்புவாங்க. அங்கே வந்து எங்கே அனுப்புவாங்கன்னா ரங்கூனுக்கு அனுப்புவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட், கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்து திருப்பி அழைக்கப்பட்டார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். அப்புறம் புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இதுதாங்க தப்பு. ஏன்னா ராணுவ விதிமுறைகள் எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அழைச்சிருவாங்க. புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டதுன்னா அது வந்து தப்பு. அமல்படுத்தியிருக்க மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சாக்கிய பௌத்த சங்கம் என அமைப்பை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் தான் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவிப்பார். எப்போனா 1998. ஓகேங்களா? நாராயணகுரு என்ன அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க? ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோக மையம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சாவித்ரிபாய் பூலே நமக்கே தெரியும், பெண்கள் பள்ளிக்கான முதல் ஆசிரியராக இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இவருடைய ஹஸ்பண்ட் ஜோதிராவ் பூலே வந்து குலாம்கிரி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. எப்போனா 1873. நெக்ஸ்ட் ஐயன்காளி அதே மாதிரிக்குள்ள 1907 வந்து ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, சாது ஜன பரிபாலன சங்கம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா அமைப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1867 கொண்டு வந்திருப்பாங்க. விதவை மறுமண சங்கம் 1861 கொண்டு வந்திருப்பாங்க. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த அமைப்புகள் தான். அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுது, இதில் எம்ஜி ராண்டே தொடர்பான எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும்னு தெரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1926 தான் இயற்றிருப்பாங்க. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் முதல் பெண் உறுப்பினராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன நீதி கட்சியோட சாதனைகள்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது 1924 ரிலேட்டடாக என்ன அமைப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பணியாளர் தேர்வு வாரியத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட், செலெக்ஷன் கமிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. 1929 பொது பணியாளர் தேர்வாணையமா அதை இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. பின் வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். ஓகேங்களா? இது வரிசைப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ் 1828, பிரார்த்தனா சமாஜ் 1867, சாரதா சதன், ஆரிய சமாஜ் எப்போனா 1875. நம்ம இதை ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ் வரும், அதுக்கப்புறம் பிரார்த்தனா சமாஜ், நெக்ஸ்ட் ஆரிய சமாஜ், நெக்ஸ்ட் சாரதா சதன் 1889 அந்த டைம்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது. என்னன்னா நீதி கட்சி. ஏன் நீதி கட்சி நிறைய வைப்பாங்கன்னா இது தமிழ் தெலுங்கு இங்கிலீஷில் பத்திரிகை இது பண்ணுவோம். இங்கிலீஷ் பத்திரிகை பேர் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ நீதி கட்சின்னு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? தமிழில் இதோட பேர் என்ன? திராவிடன். தெலுங்கு என்ன? ஆந்திர பிரகாசிகர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஎன்எம் கிளாஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். எக்கனாமிக்ஸ் கிளாஸும் இந்த வாரத்துலேருந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம், 3 ஷார்ட்ஸ் போடுறோம் ஒரு நாளைக்கு. மார்னிங் என்ன போடுறோம்னா 6 மணி ஆர்டிகல்ஸ்னு ஒரு ஷார்ட்ஸு, மதியம் என்ன போடுவோம்னா தினமும் ஒரு தகவல், நைட் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடும். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸிமம் காலையில் உள்ள ஷார்ட்டு கரெக்டாக போடுறோம். மற்றபடி மதியம் வேணால் மாறலாம். தினமும் ஒரு தகவல்களும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இன்டர்சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் ஆனால் கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை தேங்க்யூ. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணால் எப்படி நோட்ஸ் போடணும், வேறு என்ன கிளாஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை தேங்க்யூ.